பார்த்தீங்கன்னா ஹதீஸ் எல்லாமே 10ஆம் நூற்றாண்டில் தான் உங்களுக்கு எழுதப்படுது முதல்ல. அப்ப இஸ்லாம் என்பது பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு தான் வளர்ற விஷயமா இருக்குது. அது வரைக்கும் 10ஆம் நூற்றாண்டு முன்பதாக வரைக்கும் இஸ்லாம் என்ற மார்க்கம் கிடையாது. முஹம்மதன் என்ற மார்க்கம் தான் உண்டு. முகமது நபியை பின்பற்றியவர்களுக்கு பேர் வந்து முகமதன் மார்க்கம் முதல்ல. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இஸ்லாம்ங்கிற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் தான் உலகம் ஃபுல்லா அவங்க ஆளுகை செய்யும்போது பயாலஜிக்கல் குரோத்தும் இந்த இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் வரும்போது இந்திய மக்கள் யாரும் ரட்சிக்கப்படவில்லை. இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவில் வந்து இஸ்லாம் மக்கள் வந்து ஆளுகை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரூல் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க சில பேர் பயந்து இஸ்லாமியனா மாறினாங்க. இல்லாட்டி திருமணம் ஆனதுக்கு ஒரு இஸ்லாமியனா மாறியிருப்பாங்க. மற்றபடி கொள்கை ரீதியாக எந்த ஒரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா குரோத்தே கிடையாது முதல்ல. முகமது நபி வாழும்போது கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பின்னணியில் இருந்த மெக்கால பின்பற்றினவர்கள் மிக மிக குறைவு முதல்ல. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிளில் இவ்வளோ பெரிய ஸ்டஃப் இருக்கும்போது நீ குரானை கொண்டு வந்துட்டு இது எல்லாம் தவறு அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் ஒரு பெரிய